இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட MDBfixer சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் DOL 3 ஃபேஸ் அல்லது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஃபேஸ் ஸ்டார்டர் சர்வீஸ் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஓயாமல் சவுண்ட் ஓவராக வருதுங்க. ஆன் ஆனால் ஆஃப் ஆகலை. அப்படி ஆஃப் பண்ணும்போது ஒரு சில நேரத்தில் ஆஃப் ஆகிடுது, தட்டினா தான் ஆஃப் ஆகுது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட். இதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா வயரையும் கழட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபோட்டோ பிடிச்சிட்டு தெளிவாக அல்லது ஒரு பேப்பரில் குறிச்சிட்டு லைனை நீங்கள் இந்த கழட்டுங்க. ரிலேவில் இருக்க வயரு, அடுத்து புஷ் பட்டன் எல்லாமே ஸ்டார்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கோங்க. ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ பிடிச்சிக்கோங்க. இப்போ புஷ் பட்டன் கழட்டிக்கலாம். அதுக்கு அடுத்தது கான்டாக்ட் ஹவுசிங், அதுக்கு மேலே இருக்கிற கவரை கழட்டுங்க. என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட்டு வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது அந்த கான்டாக்ட் நாபில் இருக்கிற ஸ்ப்ரிங்கை ரிமூவ் பண்ணுங்கள். இது மாதிரி திருப்பி விட்டு ப்ரெஸ் பண்ணி கழட்டிக்குங்க. முகத்தில் அடிக்கிற போது கவனமாக கழட்டணும். கழட்டிட்டு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த நாப் ப்ரெஸ் பண்ணி பிடிக்கிற அந்த ஹெச் வாஷர் கழட்டுங்க. நோஸ் பிளே இருந்தால் நோஸ் பிளேயில் கழட்டுங்க, அல்லது இடுக்கி இருந்துச்சுன்னா அதை பிடிச்சி கழட்டிக்குங்க. இது மாதிரி இருக்கும். எப்படி கழட்டுங்கிறது கவனமாக நீங்கள் ஒரு ஃபோட்டோ கூட பிடிச்சிட்டு அதுக்கப்புறமே பார்த்திங்கன்னா நீங்கள் கழட்டலாம், அல்லது என்னுடைய வீடியோ ப்ளே பண்ணிட்டு கூட நீங்கள் பார்க்கலாம். இந்த நாபெல்லாம் தீஞ்சு போய் நல்லா லாக் ஆகிருக்குங்க. அதனால தான் ஆஃப் ஆக மாட்டேங்குது. இப்போ பார்த்திங்கன்னா எல்லா ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிட்டு சைடில் இருக்க நாபெல்லாம் கழட்டலாம். இந்த நாபும் பார்த்திங்கன்னா நல்லா தீஞ்சிருக்குங்க. இதனுடைய டிப்பு பார்த்திங்கன்னா நல்லா ஹெவியாக திக்னஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் எமரி பேப்பர் போட்டு தேய்ச்சி க்ளீன் பண்ணி போட்டுக்கலாங்க, அல்லது புதிய டிப் தாங்க மாற்றணும். இப்போ பார்த்திங்கன்னா கான்டாக்ட் கழட்டி பாருங்கள், மேல் சைடு இந்த மாதிரி ஸ்டெப் இருக்கும். அதை கவனமாக மார்க் பண்ணிக்கிட்டு பேக் சைடில் இருக்க 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணுங்கள். இந்த 4 ஸ்க்ரூ ரிமூவ் பண்ணிங்கன்னா அந்த பேக்கில் இருக்க பிளேட் வெளியே வந்துடுங்க. அதுக்கு அடுத்தது ஒரு டைப்பில் மேக்னெட் பார் இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா காயில் மூலிமா சப்ளை கொடுக்கும்போது மேக்னெட்டாக மாறும். அதில் ஒரு வாஷர் இருக்கும், அந்த காயில் அழுத்தி பிடிக்கிறது. இதில் டஸ்ட் அண்டி இருந்துச்சுன்னா அந்த ஸ்ப்ரிங் இருக்கும், அந்த 2 ஸ்ப்ரிங்கும் எடுத்து வச்சுங்க. இதில் டஸ்ட் அண்டி இருந்தால் தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்டார்டரில் சவுண்ட் வரும். இப்போ பார்த்திங்கன்னா மேலே இருக்கிற அந்த ஐ பிளேட்டை கழட்டிடுங்க. கழட்டினீங்கன்னா அதில் 4 ஊக்கு மாதிரி இருக்கும். அதில் பார்த்திங்கன்னா 4 ஃபைபர் வாஷர் இருக்கும். நடுவில் 2 நீட்டமாகவும் சைடில் 2 குட்டையாகவும் இருக்குங்க. எல்லாத்தையும் நல்லா க்ளீனாக டேமேஜ் இல்லையான்னு பார்த்துங்க. இதில் இருக்க அழுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நைஸ் எமரி போட்டு பெட்ரோல் வாஷ் பண்ணி நல்லா காய வச்சு தொடச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த சைடில் இந்த ஹவுசிங்கில் பார்த்திங்கன்னா எதுவுமே கார்பன் ஃபார்ம் ஆகிருக்கூடாது, தீஞ்சிருக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷார்ட்டேஜ் ஆகுங்க. இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுங்க, கொஞ்சம் கூட டேமேஜ் இல்லாமல், ஷார்ட்டேஜ் ஆகாமல், கருகி போகாமல். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே பெட்ரோல் வாஷ் பண்ணிட்டு க்ளீன் பண்ணிட்டு அந்த ஹூக் கொஞ்சம் அழுத்தி விட்டு இப்போ மாட்டுற மாதிரி நீங்கள் பார்த்திங்கன்னா சைடில் 2 சின்னதாகவும் சென்டரில் பார்த்திங்கன்னா நீட்டமாக இருக்கிறது போட்டு மேல் பக்கம் பார்த்திங்கன்னா இந்த கொக்கி இருக்கிற மாதிரி உள்ளே பொறுமையாக மாட்டுங்க. மாட்டி விட்டு ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிட்டு இந்த நாபெல்லாம் வெளியே வருதான்னு இழுத்து பாருங்கள், வரக்கூடாது. அதுக்கு அடுத்தது 2 ஸ்ப்ரிங் அதில் வச்சு விட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா இது 415 வோல்ட் காயிலுங்க. இதில் பார்த்திங்கன்னா 240 வோல்ட் காயில் கூட இருக்குதுங்க. இப்போ இதை மாட்டி விட்டு அந்த காயில் அழுத்தி பிடிக்கிற வாஷர் நேராக இருந்துச்சுன்னா கொஞ்சம் வளைச்சி விட்டு நல்லா வச்சு விட்டு அந்த பாரை வச்சு அதுக்கு மேலே ஒரு அட்டையை வச்சுக்கோங்க. இந்த அட்டையை வைக்கும்பொழுது அந்த மேக்னெட்டுடைய பவர் பார்த்திங்கன்னா பேக் சைடில் இருக்க அந்த இதுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த அட்டையை வைக்கணுங்க. வச்சு விட்டு நீங்கள் நல்லா ஸ்க்ரூ பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனலில் இந்த ஸ்டார்டர் வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, கைவினை பொருட்கள் செய்கிறது, PVC பைப் கம்பெனி சம்மந்தப்பட்ட வீடியோஸ், RO சர்வீஸ்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். இப்போ இந்த நாபெல்லாம் நல்லா எமரி போட்டு தேய்ச்சிக்கிட்டாங்க. ஓரளவுக்கு இந்த டிப்பு ஃபுல்லாக தேஞ்சி போய் அல்லது ஸ்பார்க் ஆகிடுச்சுன்னா நீங்கள் புதுசு தாங்க பண்ணணும். இப்போ எல்லாமே நாப் கரெக்டாக ஒரே மாதிரியாக தேய்ச்சி நைஸ் எமரியில் கொஞ்சம் கூட கீறல் இல்லாமல் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வாஷர் வச்சு ஸ்க்ரூ போட்டுக்குங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா முதல்ல இந்த சென்டரில் இருக்கிற நாப் மாட்டிக்குங்க. மாட்டி விட்டு அந்த ஹெச் வாஷர் மாதிரி இருக்கிறது பார்த்திங்களா, அது கரெக்டாக மாட்டி விடுங்க. 4க்குமே போட்டு விட்டு இந்த ஸ்ப்ரிங் எடுத்து ஸ்ப்ரிங்கில் அகலமாக இருக்கிறது கீழ் பக்கமும் குறுகலாக இருக்கிறது மேல் பக்கமும் வச்சு ப்ரெஸ் பண்ணி தள்ளுங்க. இந்த மாதிரி 4 ஸ்ப்ரிங்கும் நல்லா ப்ரெஸ் பண்ணி தள்ளி விட்டு உங்களுக்கு பார்த்திங்கன்னா சரியாக ஆக்ஷன் ஆகுதா, உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி பார்த்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா ஓகேங்க. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மேலே வர கவரில் ஒரு ஆன் ஆஃப் பட்டன் இருக்குங்க. இதுலேயும் ஆன் பண்ணிக்கலாம். அது ரெண்டுமே லிங்க் ஆகிற மாதிரி. அதுக்கடுத்து அதையும் ஸ்க்ரூ போட்டு தேய்ச்சிட்டு பாருங்கள். இப்போ அந்த பட்டன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பாருங்கள். ப்ரெஸ் பண்ணோம்னா லிங்க் ஆகுது. இது பார்த்திங்கன்னா NOவாக ஒர்க் ஆகும், ஒரு பட்டன் சுவிட்ச் மாதிரி. அடுத்தது இதில் பார்த்திங்கன்னா ஒரு வாஷரோட
ஸ்க்ரூ இருக்குங்க. அதை லாக் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா பாடியிலேயே ஸ்க்ரூ இருக்கும், அதில் மாட்டி விட்டு டைட் வச்சுக்கோங்க. மொத்தம் 3 ஸ்க்ரூ வருங்க. அதுக்கடுத்தது இது என்சி ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்குங்க. பாருங்கள், இப்போ என்சி ஒர்க் ஆகுதுங்க. இது ரிலே வந்து பார்த்திங்கன்னா கம்பல்சரி வேணுங்க. இது ரிலே இல்லாமல் போட்டிங்கன்னா மோட்டருக்கு ஆபத்து. இது வந்து பார்த்திங்கன்னா NO சுவிட்சு. இதோடைய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா அங்கே வருது. இது வந்து டம்மிங்க. இதோடைய லிங்க் வந்து அங்கே வருது. அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெர்மினலில் வர மாதிரி டைட் வச்சுக்கோங்க. நல்லா லூஸ் இல்லாமல் எல்லாமே டைட் வச்சுக்கோங்க. லூஸ் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா உங்களுக்கு மோட்டரில் ஸ்பார்க்கிங் ஆகும். இதுதான் காயிலுடைய A1 லைன். அது வந்து பார்த்திங்கன்னா கான்டாக்டில் வர ஃபஸ்ட்டு டெர்மினலில் டைட் வச்சுங்க. காயில் A1க்கு கொடுத்துக்குங்க. அது இந்த பாருங்கள், இந்த காயிலுடைய இந்த லைன் இங்கே வரணும். அதுக்கு அடுத்த லைன் வந்து பார்த்திங்கன்னா லைன் 1 வந்து பார்த்திங்கன்னா A2க்கு போகணுங்க. காயிலுடைய A2க்கு. அதுக்கு அடுத்ததாக லைன் 3 வந்து பார்த்திங்கன்னா NCக்கு போகணுங்க. அதாவது ரிலேவில் அந்த கீழே இருக்கும் பாருங்கள், இதுக்கு இந்த டெர்மினலுக்கு லைன் வரணுங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு டைட் வச்சுட்டு மேலே லைன் 3யில் அந்த லைன் லிங்க் பண்ணிடலாம். நல்லா லூஸ் இல்லாமல் டைட் வச்சுங்க. அடுத்ததாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டெர்மினலில் வர்றது ஒரு ஒயர் வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா NOவில் ஃபஸ்ட் டெர்மினலில் கொடுத்துருங்க. அதாவது புஷ் பட்டனில் ஃபஸ்ட் லிங்கில் கொடுத்து டைட் வச்சுருங்க. அதுக்கு அடுத்தது NOவில் 2வது டெர்மினல் வந்து பார்த்திங்கன்னா NCயில் 2வது டெர்மினலுக்கு டைட் வைங்க. கீழே இருக்கிறது ஃபஸ்ட்டுங்க. நல்லா லூஸ் இல்லாமல் நல்லா இடைஞ்சில்லாமல் வளைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒர்க் ஆகுதா பாருங்கள் லைன் கண்டினியூட்டி. அடுத்து இங்கேயும் ஆன் பண்ணிக்கலாம், இங்கேயும் ஆன் பண்ணிக்கலாங்க. இந்த வீடியோவை கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 2 சைடும் ஆன் பண்ணுற மாதிரி இருக்குங்க. இந்த லைனை கவனமாக பார்த்துக்குங்க. இதுதான் வந்து லைன் 1 காயிலுக்கு வந்துருங்க. காயிலுடைய A2க்கு வந்துடும். அடுத்து லைன் 3 வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கி NCக்கு கீழே இருக்கிற லைனில் போய் அடுத்து மேல் வழியாக NOக்கு வந்து NO வழியாக இந்த டெர்மினலுக்கு வந்து அந்த டெர்மினல் வழியாக உங்களுக்கு A1க்கு போயிடுங்க. இவ்வளோ தாங்க வயரிங் டயக்ராம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைன் 1க்கும் 3க்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பேஸ் தான் கொடுக்குறேன். சிங்கிள் பேஸில் கான்டாக்ட் ஆன் ஆகும். இப்போ ஆன் பண்ணியாச்சு, சப்ளை வருதுங்க. 3 ஃபேஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். சிங்கிள் பேஸில் ஆன் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சவுண்ட் வருங்க. இப்போ இங்கே வர லைனு NC வழியாக போய் NO வழியாக தான் இந்த டெர்மினலுக்கு வந்துடுங்க. இதுலேருந்து டைரெக்டாக அதுக்கு மாறி அது வழியாக காயிலுக்கு போகும்போது கண்டினியூட்டிவாக ஆன்லேயே இருக்குங்க. இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணும்பொழுது அந்த சர்க்யூட் இது வழியாக போகிறது கட் ஆகிடும். கட் ஆனோன்னா உங்களுக்கு ஸ்டார்டர் ஆஃப் ஆகிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது இல்லாமல் இன்னும் எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதையும் மறக்காமல் போய் பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் M. தௌலத் பாஷா. வணக்கம்.